கொடுக்க தேவையில்ல. என்ன தண்டனை கொடுப்பீங்க? கூட்டிட்டு போய் சீர்திருத்த பள்ளியில போடுவீங்க. 3 வேளை நல்ல சாப்பாடு. ஜெயில போட்டா வாரத்துக்கு ஒரு நாள் கறி, மீன், முட்டை தான் கொடுக்குறீங்க. அது வேணாம் எங்களுக்கு தண்டனை. நாங்க கொடுத்துக்கிறோம். இல்லையா பொதுமக்கள் நாங்க இப்ப போராட்டம் பண்ற இடத்தாலே உட்காந்துக்கிறோம். இங்க கூட்டு வந்து எவன் செஞ்சா அவங்க எங்க எதிர்க்கே ஷூட் பண்ணுங்க. கொடூரமான சாவு கொடுங்க. இனி ஒரு குழந்தை ரோட்ல நின்னா அந்த குழந்தைய நிமிந்து பார்க்க கூட பயப்படணும். அந்த மாதிரி தண்டனை கொடுங்க. நாங்களும் பிள்ளை வச்சுக்கிறோம். நாங்க வீட்டு வேலைக்கு போனாதான் எங்க பிள்ளைங்களை நாங்க பார்க்க முடியும். இந்த ஒரு இப்படி ஒரு பரபரப்பான நடக்குது. நாங்க எப்படி பிள்ளைங்களை விட்டு போட்டு எங்க பிள்ளைங்களுக்கு என்ன பாதுகாப்பு நாளைக்கு? இன்னைக்கு இதை செய்யறவன் நீங்க இந்த மாதிரி தண்டனை கொடுத்தீங்கன்னா கூட்டு போய் ஜெயில போடுறாங்க. 3 வேளை சோறு, நல்ல தூக்கம். நம்ம செய்வோம்டா. அங்க நல்லா இருந்துச்சுடா, போயிட்டு வந்து சொல்லலாம் நல்லா தாண்டா இருந்துச்சு, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா, சும்மா 4 நாள் உட்காந்துருந்தாங்க, நாய்ங்க மாதிரி கத்தின்னு வந்தாங்க, நாய்ங்க மாதிரி வெயில இருந்தாங்கன்ட்டு போயிடுவாங்க. இதை இன்னொருத்த செய்வாங்க. நீங்க இப்ப போலீஸ்காரங்க நீங்க தண்டனை கொடுக்க தேவையில்ல. நாங்க ஒரு புள்ளே பெத்த பொண்ணா நான் பேசுறேன். எனக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்குது. அதுக்கோசம் தான் நான் வந்து இவ்வளவு நேரம் நீங்க பேசின்னு இருக்கோம். நீங்க தண்டனை கொடுக்க தேவையில்ல. நாங்க கொடுத்துக்கிறோம். நீங்க வந்து